ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பெட்டு நம்ம வளர்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம். அதுவும் நம்ம வீட்டிலேயே வளர்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம். அதுக்கான இடமோ ஒரு சிச்சுவேஷன் இல்லாமல் போயிருக்கும். அதுவே இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு பெட்டு, உங்களுக்கு பிடிச்ச ஒரு டாகாக இருக்கலாம், கேட்டாக இருக்கலாம், இல்லை பேர்ட்ஸாக இருக்கலாம், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் மொபைலில் நீங்கள் வளர்த்துக்க முடியும். அது கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், ஜாலியாக அது கூட விளையாட முடியும். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோ சொல்லி தர போகிறோம். நீங்கள் ஒரு பெட் லவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போயே மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணாமல் தான் லைக் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் ஒரு பிளாக் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் ஒரு குட்டிஸாக ஒரு பெல் ஐக்கன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு செல்ல பிராணி வளர்க்கணும்னு ஆசைப்படுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டார்ட்னு பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிஸ்பிளே ஓவர் ஆப்ஸ்னு ஒரு எனேபிள் கேட்கும். அதுக்கு மட்டும் எனேபிள் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி தான் பார்த்து 2 உங்களுக்கு வந்து கேரக்டர்ஸ் உள்ள வரும். இதில் பார்த்து உங்களுக்கு வேணும்னு நினச்சது வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் மைனஸ் பண்ணிவிடுங்க. கீழே பார்த்து உங்களுக்கு ப்ளஸ்னு ஒரு சிம்பிள் இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது அலோ நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுவோம். சிமோஜ் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். மேலே பார்த்து சூப்பர் இமோஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிடிச்ச எல்லா வகையான பெட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் இமோஜில் பார்த்து 83 கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே சிமோஜில் பார்த்தீங்கன்னா 580 கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச எந்த கேரக்டர் வேணும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கேரக்டர் செலக்ட் பண்ணுறேன். ஒயிட் பண்ணின்ற ஒரு கேரக்டர் இருக்குது. அது செலக்ட் பண்ணி டவுன்லோட் கொடுத்தா போதும். இப்போ எங்களுக்கு பார்த்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்து கீழே பார்த்து வியூ இருக்கும், செலக்ட் ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வியூ கொடுத்தீங்கன்னாக்கா இதில் என்னென்ன கேரக்டர் என்ன எப்படி பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும் பார்த்துருக்கோம். இதில் பார்த்து அது தூங்குமா, நடக்குமா, ஓடுமா, விளையாடுமா அப்படின்றது எல்லா கேரக்டரும் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஆக்ஷனாக அது வந்து பண்ண ஆரம்பிக்கும். ஜஸ்ட் இது இப்போ நீங்கள் பண்ணுறீங்க. மேலே வந்து செலக்ட் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தா கீழே உங்களுக்கு பார்த்து அந்த கேரக்டர் பார்த்து விளையாட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பிடிச்சி செல்ல பிராணி பார்த்து ஆட்டோமேட்டிக் உங்கள் மொபைலில் உங்கள் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா அது பாட்டு விளையாடிட்டே இருக்கும். நீங்கள் வளர்க்கக்கூடிய பெட்டுக்கு பார்த்து சிங்கிளாக இருக்குது, அது தனியாக இருக்குது, அதுக்கு ஒரு ஜோடி வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க அந்த ஆப்புக்கு உள்ளே போங்க. உள்ளே போய்ட்டு சிமோஜின்னு இருக்கும், அதுக்குள்ளே போய்ட்டு கேரக்டர் மட்டும் ஒரு செலக்ட் பண்ணிட்டு இப்போ வியூ கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கூட பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் 2 கேரக்டர், அதாவது 2 பெட்டு வந்துடும். இப்போ 2 பார்த்து ஜோடியாக விளையாடிட்டு இருக்குங்களா, இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்து மாற்றி மாற்றி விளையாடி இருக்கும். இது உங்கள் மொபைலில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பெட்டை நீங்கள் வளர்த்துக்க முடியும். இப்போ வளர்க்குறது மட்டும் இல்லாமல் அது எப்படி வந்து சைஸ் பெருசாக்குறது, அதோட ஸ்பீடு எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்புக்குள்ளே போய் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து அனிமேஷன் ஸ்பீடு ஃபஸ்ட்டில் இருக்கும். ரெண்டாவது பார்த்தா சிமோஜ் சைஸ்னு இருக்கும். அது கீழே பார்த்து சூப்பர் சிமோஜ் சைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட பெட்டு பார்த்தா வளர்ந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட பெட்டோட சைஸும் பார்த்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பிடிச்ச ஒரு செல்ல பிராணி நம்ம மொபைலில் எப்படி வளர்க்குறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த அப்ளிகேஷன் பார்த்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்குள்ளேயே இன்ஸ்டால் பட்டனை கொடுத்துருக்கேன். அந்த இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைனாக்கா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அது லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பிளாக் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குட்டியாக ஒரு பெல் ஐக்கன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு பெட் லவருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.